கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் ஒரு புதன்கிழமை நாளிலும் கூட இந்த வேத படிப்புக்கு வந்திருக்கிற எங்களோடு இணைந்திருக்கிற உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். நம்ம அப்படியே அந்த நாளில் கண்களை மூடி ஜெபிப்போம். ஆவியானவர் தாமே இன்று நமக்கு கற்றுத்தரும்படியாக. அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். மறுபடியும் ஒரு நல்லதொரு நாளிலும் ஆண்டவரே, உமது வேதத்தின் சத்தியங்களை அறிந்து கொள்ள உங்களுடைய ஆவிக்குரிய ஆண்டவரே வாழ்க்கையிலே நாங்கள் வளர்வதற்கு என் தேவரே நீங்கள் தந்த அந்த சந்தர்ப்பத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாளுக்கு நாள் உம்முடைய வார்த்தையிலே நாங்கள் வளர, எங்களுடைய உள்ளான மனுஷன் பலப்பட, உமது வசனமானது ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே ஜீவன் உள்ளதாய், எங்களுக்கு ஆண்டவரே உடலுக்கு பலனாய், ஆண்டவரே எங்கள் ஆத்மாவுக்கு பலனாய் இருக்கிறபடியினால் நன்றி செலுத்துகிறோம். இன்றும் தாமே ஆவியானவர் நீங்கள் எங்களுக்கு கற்றுத்தாருங்க ஆண்டவரே. எங்களுடைய எல்லா சிந்தனைகள், எங்களுடைய எல்லா நினைவுகளையும் உமது கருத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்கள் ஆண்டவரே எங்களோடு பேசும்படியாக, அதை நாங்கள் கேட்பதற்கு எங்களுடைய இருதயத்தையும் எங்களுடைய செவிகளையும் தேவரை நீர் திறந்து தரும்படியாக இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நம்ம தொடர்ச்சியாக நம்ம எபேசியர் நிருபத்தை நம்ம கற்றுக்கொண்டு வருகிறோம். கடந்த நாட்களிலும் கூட எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம இன்றைக்கி ஒரு 3-4 வசனங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. நம்ம மேக்சிமம் அநேக வசனங்கள், அநேக காரியங்கள், அநேக உபதேசங்கள், சத்தியங்களை நம்ம தொடர்ச்சியாக கற்றுக்கொண்டு வருகிறோம். நம்ம இறுதியாக எபேசியர் நிருபத்தில் நம்ம பார்த்த ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து நமக்கு செய்த 3 காரியங்கள். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னால், அவர் நம்மை சமீபமாக்கினார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஏன் சமீபமாக்கினார் அப்படின்னா, முன்ன தூரமாய் இருந்த நம்மை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக பிதாவண்டைக்கு சேர்வதற்கான, அவருடைய கிருபாசன தண்டையில் வருவதற்காக இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்னா, அவருடைய இரத்தத்தை சிந்தினார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஏன்னா முன்ன யாருமே அந்த கிருபாசன தண்டையில் போக முடியாது. ஆனால் இயேசுவின் இரத்தத்தினாலே நமக்கு ஒரு தைரியம் கிடைச்சிச்சு. என்ன தைரியம் அப்படின்னு சொன்னால், முன்ன அவர்கிட்ட போனால் மரணம், அந்த ஒரு பயம் மனுஷர்களுக்குள்ளே இருந்துச்சு. ஆனால் இயேசுவின் இரத்தத்தின் மூலமாக நமக்கு ஒரு தைரியத்தை கொடுத்தாரு. என்னன்னு சொன்னால், அவருடைய கிருபாசன தண்டையில் நம்ம செல்லும் பொழுது நமக்கு மரணம் அல்ல, ஜீவன், நமக்கு நித்திய வாழ்வு அப்படிங்கிற ஒரு காரியத்தை இயேசு கிறிஸ்து நமக்காக செய்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இரண்டாவது இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் அப்படின்னு சொல்ல பார்த்தோம்னா, நம்மை சமாதானமாக்கினார். யாரோடு சமாதானமாக்கினார் அப்படின்னு சொன்னால், பிதாவுக்கும் நமக்கும் இருந்த அந்த உறவு துண்டிக்கப்பட்டுச்சு. ஆதாமுடைய பாவத்தினாலே துண்டிக்கப்பட்டிருந்த அந்த உறவை அவர் மீண்டும் கட்டி எழுப்பி நம்மையும் பிதாவையும் ஒன்றாக்கினார், சமாதானமாக்கினார் அப்படின்னு சொல்லி நம்ம சில காரியங்களை நம்ம பார்த்தோம். இன்னைக்கு யாருக்கு சமாதானம் அப்படின்னா, யாருக்கு சமாதானம்? யாருக்கு சமாதானம்? நமக்கு சமாதானம், சபைக்கு சமாதானம். இயேசுவோ பிதாவோடு யார் யார் உறவுல இருக்காங்களோ அவங்களுக்கு தான் என்னது? சமாதானம். அப்போ இயேசு கிறிஸ்து என்ன செய்தான்னா, இரு திறத்தாரை ஒன்றாக்கி, அப்படின்னா வானத்தில் உள்ளவைகளையும் பூமியில் உள்ளவைகளையும் பிதாவையும் நம்மையும் என்ன செய்தார்னு சொன்னால் சமாதானமாக்கினார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். மூன்றாவது ஒப்புரவாக்கினார். இந்த ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை இயேசு கிறிஸ்து செய்தார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். யாரோட ஒப்புரவாகணும்? யாரோட சண்டையோ யாரோட விரோதமோ அவங்களோட தான் நம்ம என்ன செய்வோம்? ஒப்புரவாக்குவோம். அப்படின்னா இப்போ பிதாவையும் நம்மளையும் அவர் ஒப்புரவாக்கினார்னா நம்ம என்னவா இருந்திருக்கோம்? அவருக்கு சத்துருக்களாக இருந்திருக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை செய்து நம்மை பிதாவோடு ஒப்புரவாக்கினார்னு பார்த்தோம். இன்னொரு ரகசியத்தை பவுல் சொல்லுவார், பிதாவோடு மாத்திரம் அவர் ஒப்புரவாக்கலை, முன்னே யார் சமீபமாய் இருந்த அவர்களையும் தூரமாய் இருந்த நம்மையும் ஒப்புரவாக்கினார்னு சொல்லி ஒரு வசனத்தை பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? சமீபமாய் இருந்த அவர்கள் யார்? அவங்க இஸ்ரவேலர்கள். அவங்க தான் தேவனுக்கு சமீபமாய் இருந்தவங்க. தூரமாய் இருந்த நம்மை, புறஜாதியாகிய நம்மையும் ஒப்புரவாக்கினார். எப்படி ஒப்புரவாக்கினார்னா, நாம் ரட்சிக்கப்பட்டு சபையிலே சேர்த்து கொண்ட பொழுது அதே போல் இஸ்ரவேலர்களும் சபையில் சேர்த்து கொள்ளப்படுறாங்க. பிரிந்திருந்த நாம் கர்த்தருக்குள்ளே ஒன்றாகி, சபைக்குள்ளே ஒன்றாகி நம்ம ஒப்புரவாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நாம மனுஷங்களோட எப்படி இருக்கணும்னு பார்த்தோம்? ஒப்புரவாக இருக்கணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு குணாதிசயம். சமாதானம் பண்ணுதல் அப்படிங்கிறது கிறிஸ்தவர்களுக்கு இருக்க வேண்டிய ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு குணாதிசயம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்த்தோம் இல்லையா? முன்ன யுத்தத்துக்கு போனால் அங்கே வசனம் சொல்லுது, நீ முதலாவது சமாதானத்தை கூறு. அவங்க சமாதானத்தை ஏற்றுக்கிட்டாங்க. அந்த சமாதானத்தை ஓகே, அந்த சமாதானம் நாங்களும் சமாதானம் ஆகிக்கிறோன்னு சொல்லி அவங்க சொன்னாங்கன்னு சொன்னால் அவங்களோட சண்டை போட வேணாம், அவங்கள ஒன்றும் செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சில வேளை அவங்க அந்த சமாதானத்தை ஏற்றுக்கொள்ளாட்டி அவங்களோடு யுத்தம் பண்ண வேண்டும். இதுதான் பழைய ஏற்பாட்டின் நியதி. இதுவே இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, நீங்கள் ஒரு இடத்துக்கு நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்ல போகிறீங்க, முதலாவது ஷாலோம், சமாதானம்னு அவங்களுக்கு சொல்கிறீங்க. அவங்க அந்த சமாதானத்தை ஏற்றுக்கிட்டாங்கன்னு சொன்னால் அந்த சமாதானம் அவங்க மேலே
தங்கும். ஆனால் அந்த சமாதானத்தை அவங்க ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நம்ம என்ன செய்யக்கூடாது? சண்டை போடக்கூடாது, அமைதியாக வந்துடணும். அந்த சமாதானம், அவங்க வேணான்னு சொன்ன சமாதானம் திரும்ப யாருக்கிட்ட வந்துடும்னா உங்ககிட்டயே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து அநேக காரியங்களை சொன்னார். அப்போ இயேசு கிறிஸ்து நம்மை சமீபமாக்கினார், சமாதானமாக்கினார், ஒப்புரவாக்கினார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சரி, இன்றைக்கு நம்ம எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் நம் 19 to 22 வரையிலான நம் பகுதியை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். என்னையோட எபேசியர் 2ஆம் அதிகாரம் நமக்கு முடியுது. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 19 to 22 வரையிலான வசனங்களை முதலாவது நம்ம மெதுவாக தெளிவாக வாசிக்க கேட்போம். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எபேசியர் 2ஆம் அதிகாரம் இந்த 19ஆம் வசனத்துலேருந்து 22ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற முக்கியமான நம்ம 3 காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். சரி, இந்த 19வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது பாருங்கள், சொல்லப்பட்டிருக்கு, ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல். நம்ம அதுக்கு முன்னுக்கெல்லாம் பார்த்தோம், முன்ன நம்ம என்னவா இருந்தோம், நம்ம அநேக காரியங்களை நம்ம பார்த்தோம். அப்போ அவர் சொல்கிறாரு, இனி நீங்கள் அந்நியரும் பரதேசியும் இல்லை. அப்போ இனினா முன்ன நம்ம அப்படி தான் இருந்தோம், ஆனால் இனி நீங்கள் அந்நியரும் பரதேசியும் அல்ல. ஸ்ட்ரேஞ்சர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்நியர், தெரியாதவங்க இல்லை. நீங்கள் இப்போ என்னவா இருக்கிறீங்கன்னா அவர் குடும்பத்தில் ஒரு நபராக, அவர் குடும்பத்தில் ஒரு அங்கத்தவராக நம்ம இருக்கிறோம் அப்படின்ட்டு. உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்க, இப்போ ரோட்டில் போகிற ஒரு ஆள் உங்கள் வீட்டில் உட்காந்து இருந்தாங்கன்னு சொன்னால் எப்படி இருக்கும் உங்களுக்கு? ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். இல்லாட்டி நம்மளோட வீட்டில் இருக்கவங்களோட நம்ம எப்படி உறவாக இருப்போமோ அந்த மாதிரி ஒரு உறவை நம்ம அவங்களோட என்ன செஞ்சுக்க மாட்டோம், வச்சுக்க மாட்டோம். இப்போ ஒருத்தவங்க திடீர்னு ஒருத்தவங்க வீட்டில் உட்காந்து இருக்காங்க, தெரியாதவங்க ஒருத்தவங்க வந்திருக்காங்கன்னா வீட்டில் இருக்கவங்ககிட்ட மாதிரி அவங்ககிட்ட வேலை சொல்ல மாட்டோம் இல்லையா? அவங்கள நம்ம ஒரு வித்தியாசம் ஒன்று இருக்கும், புரியுதா? அப்போ இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் முன்ன அப்படி தான் இருந்தீங்க, கிட்டத்தட்ட 3வது மனுஷன் மாதிரி இருந்தீங்க, ஸ்ட்ரேஞ்சராக இருந்தீங்க, ஒரு பரதேசியாக இருந்தீங்க, அந்நியராக இருந்தீங்க. ஆனால் இனி நீங்கள் ஸ்ட்ரேஞ்சர் இல்லை. நீங்கள் யாருன்னா நீங்கள் ஃபேமிலியில் இருக்க ஒரு நபர், அவர் வீட்டில் இருக்கிற ஒருத்தவங்க. இனி நீங்கள் கர்த்தருக்கு 3வது நபர் அல்ல, அவருடைய குடும்பத்தோடு, அவருடைய ராஜ்யத்தின் குடும்பத்தில் நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்னா இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமே, இது நமக்கு கிடைச்ச ரொம்ப பெரிய பாக்கியமாக இருக்குது. பாருங்க, அவர் சொல்கிறாரு, நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளும் அல்ல. ஓகே, நான் சொல்கிறது புரியுதா? இனி நீங்கள் அந்நியரும் பரதேசியும் இல்லை. இப்போ நீங்கள் அவருடைய வீட்டில் ஒரு நபர். அந்த பாக்கியத்தை யார் கொடுத்துட்டாருன்னா இயேசு கிறிஸ்து கொடுத்துட்டான்னு சொல்லிட்டு, எப்படி தேவன் இந்த விஷயத்தை செஞ்சார், இல்லாட்டி எப்படி இந்த சபையை கட்டினார், இந்த வீட்டை கட்டினார், இந்த தேவனுடைய மாளிகையை கட்டினார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சில காரியங்களை சொல்கிறாரு. அதைத்தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எப்படி தேவன் சபையை கட்டினார், நீங்கள் ஒரு தலைப்பு மாதிரி கூட போட்டுக்கலாம். எப்படி அவர் இந்த சபையை கட்டினார், இந்த மாளிகையை கட்டினார், இந்த வீடை கட்டினார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் 3 காரியங்களை இங்கே சொல்கிறாங்க. அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரி, பாருங்க, ஒரு கட்டிடம் கட்டுறதுக்கோ இல்லாட்டி ஒரு சபை கட்டுறதுக்கோ ஒரு 2 பொருள் ரொம்ப முக்கியம். என்னது? கட்டுறதுக்கு என்ன வேணும்? கல் வேணும், மரம் வேணும். இது 2 என்னது? ரொம்ப முக்கியமானது இல்லையா? இதை வச்சு தான் என்ன செய்வாங்க? கட்டுவாங்க. அப்போ இங்கே இந்த வசனம் சொல்லுது பாருங்க, நீங்கள் முன்ன இந்த கல் மாதிரி தூரத்துலையும் மரம் மாதிரி தூரத்துலேயும் இருந்த நம்மளை அவர் வெட்டி செதுக்கி அழகாக்கி கொண்டு அவருடைய சபையை கட்டுறதுக்கு, அவருடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்கு அவர் நம்மளை இங்கே கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்கிறாரு. இதைத்தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எப்படி முன்ன நீங்கள் தூரமாக இருந்த ஒரு மரமாக இருந்தீங்க, தூரமாக இருந்த ஒரு கட்பாறையாக இருந்தீங்க, உங்களை வெட்டி கொண்டு இப்போ உங்களை வச்சு என்ன செய்ய தொடங்குறாருன்னா இந்த சபையை, இந்த ஆலயத்தை கட்ட தொடங்குறாரு அப்படின்னு சொல்கிறாரு. சரி, இன்றைக்கி நம்ம முக்கியமான 3 கல்லை நம்ம பார்க்க போகிறோம். எப்படி இந்த ஆலயத்தை கட்டினாரு, இந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு முக்கியமாக என்ன வேணும்னு சொன்னேன், கல் வேணும் இல்லையா? அப்படி முக்கியமான 3 கற்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரி, முதலாவது கல் என்ன அப்படின்னு சொன்னால் மூளைக்கல். என்னது? மூளைக்கல். இந்த மூளைக்கல் தான் மிகவும் பிரதானமான ஒரு கல், கோர்னர் ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு மூளை, கோர்னர், மூளைக்கல். அப்போ இந்த மூளைக்கல் யார் அப்படின்னு சொன்னால் யார்? இந்த மூளைக்கல் தான் கிறிஸ்து. முதலாவது கல் மூளைக்கல். அந்த மூளைக்கல் கிறிஸ்து. வாசிப்போம், ஏசாயா
28ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 28:16. இங்க ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு பாருங்க, யார் அந்த மூளைக்கல்லா இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. தேவன் வந்து ஒரு ஆலயத்தை கட்டுவாரு, யார் அந்த மூளைக்கல்ல அவர் இந்த இடத்துல எழுதுறாரு. வாசிப்போம். ஏசாயா 28:16வது வசனம். ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லா இருக்கும், விசுவாசிக்கிறவன் பதறான். ஆமென். பாருங்க, தீர்க்க தரிசனமாக ஏசாயா மூலமாக தேவன் உரைக்கிறார். என்னன்னு சொன்னா, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைப்பேன், அந்த கல்லு தான் மூளைக்கல்லாக இருக்கும். யார் அந்த மூளைக்கல் அப்படின்னா, கிறிஸ்துவே மூளைக்கல்லா இருக்கிறார். ஆமென். இப்ப தேவன் சபையை கட்டினாரு. அந்த சபை கட்டுவதற்கு தேவைப்பட்ட மிக முக்கியமான முதலாவது கல் என்ன கல் அப்படின்னு சொன்னா, இந்த மூளைக்கல் ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த பண்டைய காலத்துலலாம் அவங்க வந்து இந்த கட்டடம் கட்டுறப்ப என்ன செய்வாங்கன்னு சொன்னால், இந்த மூளைக்கல் தான் ரொம்ப முக்கியமான கல்லாக இருக்குது. இந்த மூளைக்கல் எவ்வளவு வந்து வலிமையாக இருக்கும். ஒரு பில்டிங் நல்லா வலிமையாக இருக்கணும்னா, ஒரு பில்டிங் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா, ஒரு பில்டிங் நல்லா உறுதியாக இருக்கணும்னா, இந்த மூளைக்கல் சரியாக வைக்கப்படணும். இந்த மூளைக்கல் வைக்கப்படாவிட்டால் அந்த கட்டிடம் என்ன செஞ்சிடும்னு சொன்னால், அது வந்து ஸ்ட்ராங்காக இருக்காது. இந்த இன்ஜினியர்ஸ்னால் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால், இவங்க வந்து இந்த கட்டடம் கட்டிக்கிட்டு வர்றப்ப இந்த கோனருக்கு வைக்கிற அந்த கல், ஓகே இப்படி தானே கட்டிக்கிட்டு வராங்க, இந்த கோனருக்கு வைக்கிறப்ப ஃபுல் கல்லை என்ன செய்ய முடியாது, வைக்க முடியாது. இப்போ கட்டிக்கிட்டு வராங்க, இந்த கோனரையும் இந்த ரெண்டு சுவரையும் இணைக்கிறதுக்கு அந்த கோனர்கிட்ட வைக்கிற அந்த கல் வந்து ஃபுல்லாக வைக்க முடியாது. அதுக்கு ஒரு சின்ன கல்லை மட்டும் வச்சுட்டு பேலன்ஸை தூக்கி என்ன செஞ்சிருவாங்க, வெட்டினதை தூக்கி அங்கிட்டு வீசிடுவாங்க, திரும்ப ஓர்டராக கட்டிக்கிட்டு வருவாங்க. இப்போ இந்த மூளைக்கு என்ன, அது இன்னொரு கல் தேவை. அப்போ இவங்க என்ன செய்வாங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வீசினாங்க இல்லையா, இந்த கல் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு எந்த கட்டிடம் கட்டுற ஒரு நபர் வீசினாரோ அவர் போயிட்டு அந்த கல்லை திரும்பவும் எடுத்துகிட்டு வந்து அந்த கல்லை திரும்ப, ஏன்னா சின்ன துண்டு தான் நமக்கு தேவை இல்லையா, திரும்ப வீசின அதே கல் தான், இல்லை கட்டாயம் இந்த மூளைக்கு அந்த கல் தான் வேணும்னு சொல்லிட்டு அந்த கல்லை கொண்டு வந்து என்ன செய்வாங்களாம், வைப்பாங்களாம். இது போலத்தான் இயேசு கிறிஸ்துவும் அவர் ஆகாதவர்னு சொல்லி தள்ளப்பட்ட கல்லாக இருந்தார். அவர் தான் மூளை கல்லாக, முக்கியமான கல்லாக வைக்கப்பட்டு அவர் மூலமாக ஆலயம் கட்டப்பட்டுச்சு. பாருங்க, இங்கே வந்து அவர் சொல்லும் பொழுது சொல்கிறார் பாருங்க, ஏசாயா சொல்லும் பொழுது, அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதுமான கல். இயேசு கிறிஸ்து எங்கே பரீட்சிக்கப்பட்டார், அவர் சிலுவையிலே நமக்காக பரீட்சிக்கப்பட்டு விலையேற பெற்றவராக மாற்றப்பட்டு அவர் மூளைக்கல்லாகி அவர் மேல் நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்னா, கட்டப்பட்டு இருக்கிறோம். பாருங்க, இதை வந்து சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது கூட ரொம்ப அழகாக எழுதியிருப்பார். 118ஆம் சங்கீதம் 22ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கிறப்ப பாருங்க, அங்கே சொல்லப்பட்டிருக்கு. 118வது சங்கீதம் 22வது வசனம். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாததென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. ஆமென். வீடு கட்டுகிறவர்கள், நல்ல எப்படி ஒரு வீடை கற்ற ஒருத்தர், நல்ல அந்த பழக்கமுள்ள ஒருத்தர், வீடு கற்ற ஒருத்தர் வந்து என்ன செஞ்சிட்டார்னா, வேணான்னு சொன்ன அந்த கல் மூளைக்கு தலைக்கல்லாக மாற்றப்பட்டது. அது போல தான் இயேசு கிறிஸ்துவ என்ன செய்யப்பட்டார், நிறைய இடத்துல ரிஜெக்ட் பண்ணப்பட்டார், நிறைய இடத்துல அவர் வந்து ஒதுக்கப்பட்டார். இயேசுவை வேணாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்தாங்க, மத தலைவர்கள் எல்லாமே இயேசுவை புறக்கணிச்சாங்க. வசனம் சொல்லுகிறது, யோவான் 1:11, சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவருடைய ஜனங்களே அவர் என்ன செய்யலைன்னு சொன்னால் ஏற்றுக்கொள்ளப்படலை. ஆனாலும் ஆகாதென்று தள்ளின அவரே மூளைக்கு தலைக்கல்லாக, முக்கியமான கல்லாக மாற்றப்பட்டார். ஆமென். இங்கே தான் நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிக்கணும். எங்கெல்லாம் புறக்கணிக்கப்படுறாங்களோ, யாரெல்லாம் புறக்கணிக்கப்படுறாங்களோ, எந்த மனுஷர்கள் புறக்கணிக்கப்படுறாங்களோ அவங்க தான் தேவனுக்கு மகிமைக்காக தேவன் பயன்படுத்துகிறவங்களா இருப்பாங்க. ஆமென். இயேசு புறக்கணிக்கப்பட்டார், ஆனால் அவரை தான் தேவன் என்ன செய்தார், மகிமையாக கனத்துக்குரியவராக மாற்றினார். இன்னைக்கு யார் யார் ரிஜெக்ட் பண்ணப்படுறோமோ, இல்லாட்டி யார் யார் நம்ம புறக்கணிக்கப்படுறோமோ, நம்மளை தான் தேவன் என்ன செய்வார் அப்படின்னு சொன்னால், மகிமை உள்ளவர்களாக அவருக்கு வேணும். யார் வேணான்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணுறாங்களோ, மனுஷங்க வேணான்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணும் பொழுது அவர் இல்லை எனக்கு வேணும்னு சொல்லிட்டு நம்மளை ஒரு முக்கியமான ஸ்தானத்தில் வைக்கிறவராக இருக்கிறார். அப்போ பாருங்கள், இயேசு கிறிஸ்து தான் முதலாவது கல், மூளைக்கல்லாக இருந்தார். இயேசு கிறிஸ்து இதே வசனத்தை மத்தேயுல சொல்லுவார். 21ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை பாருங்க. அவர் வந்து இந்த வசனத்தை அவர் சொல்லும் பொழுது அவர் வந்து ஞாபகப்படுத்துவார். சங்கீதக்காரன் சொன்ன அதே வசனத்தை வந்து அவர் ஞாபகப்படுத்துவார். வாசிப்போம், மத்தேயு 21:42. இயேசு அவர்களை நோக்கி, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாததென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று.
அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது என்று நீங்கள் வேதத்தில் ஒரு காலம் வாசிக்கவில்லையா? பாருங்க, அவர் வந்து இங்க பரிசேயர் எல்லாத்தையும் மத போதகரை பார்த்து சொல்லுவாரு, உங்க பைபிள்ல தாண்டா எழுதி இருக்கு, நீங்க சொல்ற சங்கீதக்காரன் தான் எழுதி இருக்கிறான். என்னது? ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாகுனுச்சு. இப்போ வாஸ்தவம் இல்லையா சங்கீதம்? அவர் சொல்றாரு பாருங்க, அதை ஞாபகப்படுத்திட்டு, அங்க சங்கீதக்காரன் எழுதினது வேற யாரை பற்றியும் இல்லை, என்னை பற்றி தான் எழுதினாருங்கிறத இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல சொல்லுவார். அவர் சொல்லுவாரு, நீங்க வேதத்துல வாசிக்கலையா? நீங்க கையில வச்சிருக்கிற அதே வேதத்துல தானே சங்கீதக்காரன் சொல்றாரு, அந்த மூளைக்கல் நான் தான் அப்படிங்கிறத இயேசு இந்த இடத்துல சொல்றாரு. அதனாலதான் இயேசு கிறிஸ்து பாருங்க, அவர் இறுதியாக வந்து அவர் ஊர்வலம் வரும் பொழுது கூட அவர் அந்த தேவாலயத்தை பார்த்து, அந்த எருசலேமை பார்த்து அழுதுட்டு அந்த தேவாலயத்தை பார்த்து சொல்லுவார் இல்லையா, இந்த ஆலயம் ஒரு கல்லு மேல ஒரு கல் இராத மாதிரி இடிக்கப்படுற ஒரு காலம் வரும். நீங்க வந்து இந்த ஆலயத்தை ரொம்ப பிரம்மாண்டமா பேசிக்கிட்டு இருக்கீங்க, சாலமோன் கட்டின ஆலயம், இந்த ஆலயம் திரும்ப இடிக்கப்படும் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்றாரு. ஆனாலும் இன்னொரு விஷயத்த சொன்னாரு, ஆனாலும் 3வது நாள் அதை நான் எழுப்புவேன். இங்க இயேசு கிறிஸ்து எதை சொல்றாருன்னா, இந்த கட்டிடம் இடிக்கப்படும், ஆனால் ஆவிக்குரிய ஒரு சபை கட்டப்படும்னு இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல சொல்றாரு. அந்த கட்டிடம் இடிக்கப்பட்டு போனுச்சு, அந்த தேவாலயம் இடிக்கப்பட்டுச்சு, மனுஷர் கையினால செய்யப்பட்ட அந்த தேவாலயம் இடிக்கப்பட்டுச்சு. ஆனா இயேசு கிறிஸ்து ஒரு புதிய ஆலயத்தை கட்டினார், அதுதான் ஆவிக்குரிய சபை. ஆமென். அப்ப இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் வந்து ஒரு புதிய ஆலயத்தை கட்டுவேன். அதே போல இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் அப்படின்னு சொன்னா, அவர் மரித்து உயிரோடு எழுந்து ஆவிக்குரிய ஒரு ஆலயத்தை கட்டியிருக்கிறார். ஆமென். இப்ப நம்மளாம் யாரா இருக்கிறோம்? நம்ம தான் அந்த ஆலயமாக இருக்கிறோம். அப்போ பாருங்க, இயேசு கிறிஸ்து வந்து இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, அவர் மூளைக்கல்லாக இருக்கிறார். ரொம்ப முக்கியமான கல்லே யாரு அப்படின்னு சொன்னா இயேசு கிறிஸ்து. அதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, மத்தேயு 7:24-25 வாசிக்கிறப்ப அவர் பாருங்க ஒரு விஷயத்த சொல்லுவாரு, கற்பாறையின் மேல் கட்டப்பட்டவன் ஞானமுள்ளவன். ஞானமுள்ளவன் எதன் மேல் கட்டப்பட்டு வருவான்? கற்பாறையின் மேல். யார் அந்த கல்? யார் அந்த மூளைக்கல்? இயேசு கிறிஸ்து மேல யாரு கட்டப்பட்டு வர்றோமோ நம்ம ஒரு நாளும் விழுந்து போவதில்லை, நம்ம ஒரு நாளும் உடைஞ்சி போறதில்லை. ஆமென். பாருங்க, அந்த இடத்துல வந்து மழை பெஞ்சிச்சு, வெள்ளம் வந்துச்சு, புயல் அடிக்கலாம், எவ்வளோ பெரிய காற்று வரலாம், ஆனால் அந்த வீடு அசைக்கப்படவில்லை. ஏன் அப்படின்னு சொன்னா அது கற்பாறையின் மேல் கட்டப்பட்டது. இன்னைக்கு நம்ம மூளைக்கல்லாகி இயேசு மேல கட்டப்படும் பொழுது எவ்வளோ புயல் வரலாம், எவ்வளோ மழை வரலாம், எவ்வளோ வெள்ளம் வரலாம், என்ன நடந்தாலும் நாம் விழுந்து போவதில்லை. ஏன்னா நம்ம யார் மேலே கட்டப்பட்டிருக்கிறோம்? மூளைக்கல்லாகிய கிறிஸ்துவின் மேல் நம்ம கட்டப்பட்டு இருக்கிறோம். முக்கியமான ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் நீங்கள் 18ஆம் வசனத்தை வாசிங்க. பாருங்க, அங்கே இயேசு கிறிஸ்து வந்து இந்த விஷயத்தை வந்து அவர் சொல்லுவார், நான் வந்து ஒரு சபையை கட்டுவேன் அப்படிங்கிறத தன்னுடைய சீஷர்களோடு பேசும் பொழுது அந்த இடத்துல சொல்லுவார். வாசிப்போம், மத்தேயு 16:18 வசனம். மேலும் நான் உனக்கு சொல்கிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. ஓகே, இங்கே வந்து இயேசு கிறிஸ்து சொல்றாரு என்னது? இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. நிறைய பேர் இந்த வசனத்தை வந்து எப்படி புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து யாரை பார்த்து பேசுறாருங்கன்னு? யாரை பார்த்து? ஓகே, நீங்க பயம் இல்லாம நீங்க பேசலாம், சொல்லுங்க, யாரை பார்த்து பேசுறாரு? பேதுருவை பார்த்து பேசுறாரு. அப்ப நம்ம என்ன நினைச்சுக்குவோம்? ஓகே, கர்த்தர் வந்து சபையை யார் மேல கட்ட போறாரு? பேதுரு மேல கட்ட போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சில பேர், நிறைய பேர் அப்படிதான் இந்த வசனத்தை புரிஞ்சுக்குவோம். பாருங்க, இயேசு எங்க வச்சு இந்த வார்த்தையை சொல்றாருன்னா, நீங்க மேல 13வது வசனத்தை வாசிக்கும் பொழுது இந்த கதை எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா அந்த 13வது வசனத்துல தான் ஸ்டார்ட் ஆகுது. வாசிங்க 13வது வசனம். பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீசரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்கிறார்கள் என்று கேட்டார். ஓகே, இயேசு எந்த இடத்துல பிரயாணப்பட்டு வர்றாரா? பிலிப்பு, செசரியா, இந்த பட்டணங்கள் அவர் பிரயாணப்பட்டு வர்றப்ப தான் இவர் இந்த கதை இதை கேட்குறாரு. மனுஷர்கள் வந்து என்னன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வருது. ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த பிலிப்பு செசரியா அப்படிங்கிற இந்த நாடுகள், இந்த இடங்கள் வந்து 2 புறமுமே கற்பாறைகள் இருந்த ஒரு பிளேஸ் தான், ஒரு இடம் தான். என்ன அப்படின்னு சொன்னா இந்த பிலிப்பு செசரியா. இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, இந்த பாறைகள்ல, இந்த கற்கள்ல அவங்க வந்து இந்த ரோமர்களுடைய ஆயர்களுடைய நிறைய அவங்களுடைய சிலைகளை செதுக்கி வச்சிருப்பாங்க. ஏன்னா அன்றைக்கி ரோமர்களுடைய ஆட்சி தானே இருந்துச்சு. அப்போ இவங்க என்ன செய்வாங்கன்னா, இந்த ரோம ஆயர்களுடைய நிறைய சிலைகள், அவங்கள்ட்ட ஒவ்வொரு இப்போ தீர்த்திரு ஆயர் அப்போ நிறைய பேர் இருக்காங்கல்ல, அந்த மாதிரி நிறைய வந்து ஆயர்கள், அவங்களுடைய அந்த ஆட்சி செஞ்சவங்க முக்கியமான நபர்களுடைய
அந்த ஒரு சிலையை என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் இப்படி நிறைய வச்சுருந்தாங்க. இப்போ இயேசு கிறிஸ்து இதெல்லாம் பார்த்துக்கிட்டே வராரு. பார்த்துக்கிட்டே வந்தப்போ தான் அவர் யோசிக்கிறாரு, இவங்க இந்த மனுஷர்களை வந்து என்னது சிலையாக செஞ்சு கடவுள்னு சொல்லி இவங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, வழிபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க மனுஷர்களை கடவுள்னு சொல்லி வணங்கிக்கிட்டு இருக்காங்க. கடவுளாகிய என்ன இவங்க என்னவா நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு இயேசு கிறிஸ்து வந்து அறிஞ்சு கொள்ள விரும்பினார். விளங்குதா? இப்போ இவங்க வந்து பாருங்கள், இந்த மனுஷர்களை இந்த ஆயர்கள்லாம் இருக்காங்கல்ல, இந்த ரோம ஆயர்கள் ஆட்சி செஞ்சவங்க, இவங்கெல்லாம் மனுஷர்கள். இவங்களை வந்து கடவுள் மாதிரி இவங்க வழிபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இவர் இயேசு கிறிஸ்து யோசிக்கிறாரு, இந்த மனித உருவத்தை வந்து இவங்க கடவுள்னு நினச்சி இவங்க வந்து வழிபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நான் வந்து மனிதனாக வந்த கடவுள் என்ன இவங்க என்னான்னு நினச்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து ஒரு கேள்வியை கேட்குறாரு. மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள். இங்கே நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் வந்து விளங்கிக்கணும். என்ன அப்படின்னு சொன்னால் பாருங்கள், இயேசுக்கு வந்து மனுஷங்கோட அபிப்பிராயத்தை அவருக்கு கேட்க விரும்பலை. இப்போ வந்து நமக்கு ஒன்று இருக்குல்ல, என்னை பற்றி என்ன நினைக்கிறாங்க, என்னை பற்றி என்ன நினைக்கிறாங்க, நமக்கு அப்படி ஆசை இருக்கும் இல்லையா, விருப்பம் இருக்கா இல்லையா, என்னை பற்றி ஒரு நல்ல விஷயம் சொன்னால் ஒரு சந்தோஷம். இப்போ பர்த்டேக்கெல்லாம் உங்களை பற்றி பேசுனா எப்படி, ஐயோ எவ்வளோ நல்லது பேசுனாங்க, இன்னும் யாராச்சும் சொன்னா என்னை பற்றி சொன்னா அப்படின்னு ஒரு ஆசை ஒன்று வருமா இல்லையா? இயேசு கிறிஸ்து வந்து மனுஷங்களுடைய அபிப்பிராயத்தை கேட்கறதுக்கு அவர் விரும்பலை. நீங்கள் வந்து அப்படி நினச்சிக்க கூடாது, எல்லாம் என்னை பற்றி என்னென்ன நினைக்கிறாங்கன்னு இயேசு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாரு. அந்த ஒரு எண்ணத்தில் இயேசு கேட்கல. ஏன்னா இயேசு கிறிஸ்து தெளிவாக முன்னுக்கே சொல்லியிருக்காரு, மனுஷர்களுடைய மகிமையை எனக்கு தேவையில்லை, மனுஷர்களால் வரும் மகிமையை நான் விரும்பேன், எனக்கு அது தேவையில்லை. மனுஷர்களுடைய அபிப்பிராயமோ மனுஷருடைய மகிமையையோ தேவன் இயேசு கிறிஸ்து என்றைக்குமே என்ன செஞ்சதில்லை, விரும்பினதில்லை. அவர் வந்து யோவானில் எழுதும் பொழுது கூட 5ஆம் அதிகாரம் 44வது வசனத்தில் சொல்லும் பொழுது அங்கே கூட பாருங்கள், அவர் வந்து சொல்லும் பொழுது ஒரு காரியத்தை சொல்கிறார். யோவான் 5ஆம் அதிகாரம் 44வது வசனம், தேவனாலே மாத்திரம் வருகிற மகிமையை தேடாமல் ஒருவராலே ஒருவர் மகிமையை ஏற்றுக்கொள்கிற நீங்கள் எப்படி விசுவாசிப்பீர்கள்? பாருங்க, இங்க வந்து இயேசு கிறிஸ்து வந்து கேட்கிறாரு, தேவனாலே மாத்திரம் வருகிற மகிமையை தேடாமல் ஒருவரால் ஒருவர் மகிமையை ஏற்றுக்கொள்கிற நீங்கள் எப்படி விசுவாசிப்பீர்கள் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறாரு. என்ன இயேசு என்ன கேட்கிறாருன்னா, கர்த்தர் சொல்றதை விட மனுஷங்களோட அபிப்பிராயம் எனக்கு வேணும்னு சொல்லி நீங்கள் அவங்களுக்கு செவி கொடுத்தா நீங்கள் எப்படி தேவனை விசுவாசிக்க முடியும்? ஏன்னா கர்த்தருடைய வார்த்தையை விட நமக்கு யாரோட வார்த்தை ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. மனுஷங்க ஒன்று சொல்லிட்டாங்கன்னா, அவங்க ஒரு அபிப்பிராயம் சொல்லிட்டாங்கன்னா, அவங்க என்னை மகிமைப்படுத்துறதை நீங்கள் தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படி கர்த்தரை நீங்கள் விசுவாசிப்பீங்கன்னு இயேசு கிறிஸ்து கேட்குறாரு. ஏன்னா மனுஷங்க தான் என்னது, நமக்கு தான் ஒரு ஆசை, என்ன அவங்க என்ன சொல்கிறாங்க, இவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க எப்படி பேசுகிறாங்க, இவங்க எப்படி பேசுகிறாங்க என்ன குறித்து, இந்த அபிப்பிராயம் வந்து மனுஷங்க நம்ம அதை ரொம்ப விரும்புகிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்டவர் இல்லை. அவர் வந்து தெளிவாக சொல்லிட்டார். இதே நீங்கள் யோவானில் தான் 5ஆம் அதிகாரம் நீங்கள் 41 வாசிக்கும் பொழுது அங்கே தான் இயேசு தெளிவாக சொல்லுவார், என்னன்னா மனுஷரால் வருகிற மகிமையை நான் விரும்பேன் அப்படின்ட்டு. அப்போ இயேசு கிறிஸ்து மனுஷங்க மாதிரி இல்லை. எப்படி அவங்க என்ன சொல்கிறாங்க, இவங்க என்னை பற்றி என்ன சொல்கிறாங்க, அவங்க அபிப்பிராயம் என்ன, அந்த அபிப்பிராயத்தை வச்சு நம்ம வந்து தீர்மானம் எடுக்கிறது, அந்த அபிப்பிராயத்தை வச்சு நம்ம வாழ்க்கையை கொண்டு போகிறது இல்லை. அதான் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, தேவனாலே மாத்திரம் வருகிற மகிமையை தேடாமல். அப்போ நம்ம எதை தேடணும்? தேவன்கிட்ட இருந்து வர்ற மகிமை தான் நமக்கு முக்கியம். மனுஷங்க அபிப்பிராயமோ மனுஷங்க உங்களை மகிமைப்படுத்துறதோ, இன்னைக்கு மகிமைப்படுத்துவாங்க, அதே வாய் நாளைக்கு உங்களை என்ன செய்யும், உங்களை பற்றி வித்தியாசமாக பேசும். அதனால் மனுஷருடைய அபிப்பிராயத்தை வச்சு நம்ம வந்து வாழ்ந்தோம்னு சொன்னால் தேவனை விசுவாசிக்க முடியாது. மனுஷங்க சொல்கிறத கேட்டுக்கிட்டு இருந்தோம்னா தேவன் மேலே நமக்கு விசுவாசம் வராது. பாருங்கள், ஆதியாகமத்தில் கூட வாசிக்கும் பொழுது அதனால் ஒரு இன்சிடென்ட், அந்த ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் அங்கே கடவுள் வருவார் இல்லையா, ஆதாம் ஏவாளும் தப்பு பண்ணிடுவாங்க, பாவம் செஞ்சுருவாங்க. இப்போ அவங்க வந்து நிர்வாணின்னு அவங்களுக்கு தெரிஞ்சான்னு பாருங்கள், கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அவங்க போய் ஒளிஞ்சுக்குவாங்க. அப்படி ஒளிஞ்சுக்கிட்டான தேவன் வந்து ஒரு கேள்வி கேட்பார். வாசிங்க, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கினை விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, இவங்க 2 பேரும் பாவம் செஞ்சுட்டாங்க. இப்போ கர்த்தர் வர்ற சத்தம் கேட்குது. சத்தம் கேட்டான்னு என்ன செஞ்சாங்க, 2 பேரும் போயிட்டு ஒளிஞ்சுக்கிட்டான்னு இப்போ கடவுள் கேட்குறாரு, ஏன் ஒளிஞ்சுக்கிட்ட? மற்ற நாள்னா என்னை கண்டா ஓடி வருவியே, என் சத்தத்தை கேட்டால் ஓடி வருவியே என்னோட பேசுறதுக்கு, இன்னைக்கு எதுக்கு ஒளிஞ்சுக்கிட்ட அப்படின்னு கேட்குறாரு. அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க, தேவரீர் நாங்கள் நிர்வாணியாக இருக்கிறதுனால உங்கள் சத்தத்தை கேட்டு என்ன செஞ்சிட்டோம், ஒளிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கடவுள் கேட்குறாரு, பாருங்க, நேற்றும் நான் வந்தேன், நேற்றும் நீ நிர்வாணி தான், ஆனால் நேற்று நீ என்ன செஞ்ச, என்னை கண்டான ஓடி வந்து பேசுன,
ஆனால் இன்னைக்கு நீ வந்து போய் ஒளிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னால் உனக்கு யாரோ சொல்லியிருக்காங்க. பாருங்கள், அந்த யாரோ அதுதான் ரொம்ப முக்கியம். எவனோ சொல்லியிருக்கான் நீ நிர்வாணின்னு, அதுதான் கேட்குறாரு. அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? எவனோ ஒருத்தர் சொல்லியிருக்கான். இதுதான் பிரச்சனை. இன்னைக்கு வந்து யாரோ ஒருத்தவங்க சொல்கிறத வச்சுக்கிட்டு, யாரோ உடைய ஒரு அபிப்பிராயத்தை வச்சுக்கிட்டு, யாரோ ஒருத்தவங்க வார்த்தையை வச்சுக்கிட்டு நம்ம தேவனை பார்க்கறது, அதை வச்சு நம்ம வந்து என்ன செய்யறது, நம்முடைய வாழ்க்கையை பார்க்கறது. இதுதான் பிரச்சனை. இயேசு கிறிஸ்து வந்து சீஷர்கள் கிட்ட கேட்டது வந்து, மனுஷங்க என்னை பற்றி என்ன தெரிஞ்சுக்கிறாங்க, அவங்க அபிப்பிராயம் என்ன, என்னை புகழ்றாங்களா, என்னை மகிமைப்படுத்துகிறாங்களா, என்னை பற்றி பின்னுக்கு தப்பாக பேசுகிறாங்களா, அதெல்லாம் இயேசு கிறிஸ்து தெரிஞ்சுக்க விரும்பலை. இவர் இதன் மூலமாக தன்னுடைய சீஷர்களுக்கு ஒரு காரியத்தை அவர் வெளிப்படுத்த விரும்பினாரு. பாருங்க, அவர் அந்த இடத்துல கேட்பாரு, என்ன ஜனங்கள் யார் என்று சொல்கிறாங்க அப்படின்னானு. ஒருத்தவங்க வந்து சொல்லுவாங்க, ஒருத்தங்க எலியாங்கிறாங்க, ஒருத்தவங்க எரேமியாங்கிறாங்க, ஒருத்தவங்க தீர்க்கதரிசிங்கிறாங்க, அப்படின்னு ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு விஷயத்த சொல்கிறாங்கன்ட்டு. அப்போ இயேசு கிறிஸ்து கேட்பாரு பாருங்க. அதே மத்தேயு 16 15 16 வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 16 15 16 வசனம். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். ஓகே, இப்போ இயேசு கிறிஸ்து என்ன கேட்குறாருன்னா, சரி மனுஷங்க சொல்கிறத விடுங்க, நீங்கள் என்ன யாருன்னு சொல்கிறீங்க? நான் தான் பேதுரு என்ன சொல்கிறாரு, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இதை சொன்ன பிறகு தான் இயேசு கிறிஸ்து சொல்லுவார் அடுத்த வசனங்களில் வரும் பொழுது, நீ வந்து பேதுருவாக இருக்கிறார், இந்த கல்லின் மேல் நான் என் சபையை கட்டுவேன். 18வது வசனத்தை போடுங்க. ஓகே, அங்கே சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. இயேசு கிறிஸ்து சொல்வார், ஓகே நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். இப்போ வந்து அவ வந்து அந்த வெளிப்பாடு உங்களுக்கு வந்துருச்சு. யாரு இவர்? வந்து ஒரு சாதாரண நபர் அல்ல, இவர் வந்து தேவகுமாரன், இவர் வந்து தெய்வம். இந்த வெளிப்பாடு உங்களுக்கு வந்த உடனே அங்கே பேதுரு சொன்னான்னு சொல்றாரு, நீ கல்லா இருக்கலாம், நீ உடைக்கப்படாத பாறையாக நீ இருக்கலாம். இங்கே வந்து நீங்கள் எக்ஷனோட இதை பார்க்கணும். இதை வந்து நீங்கள் சும்மா இதில் வாஸ்தா மட்டும் போகாது. இப்போ இயேசு எப்படி சொல்லியிருப்பாரு, சொல்லியிருந்தா நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல். அவர் யாரை சொல்றாரு? இந்த கல்லின் மேல், தன்னை குறித்து சொல்றாரு. இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன். யார் அதுக்கு மூளைக்கல்லாய் இருப்பான்னு சொன்னா இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் தான் அதுக்கு மூளைக்கல்லாய் இருப்பேன். ஏன்னா எல்லாரையும் பேதுருவால தாங்க முடியுமா? அவர் அஸ்திபாரமா அவரை மூளைக்கல்லா போட்டு கட்டுனா அந்த சபை தாங்க முடியுமா? முடியாது. இயேசு கிறிஸ்து உடைக்கப்பட வேண்டும், இயேசு கிறிஸ்து புடமிடப்பட வேண்டும், இயேசு கிறிஸ்து பரீட்சிக்கப்பட வேண்டும். அவர் மேல கட்டுகிற கல் ஒரு ஆலயம் தான் என்ன செய்யப்படும் அப்படின்னு சொன்னா அது இடிந்து போகாமல் உறுதியாக இருக்கும். அப்ப இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இந்த கல்லின் மேல. அவர் யாரை சொல்றாருன்னா தன்னை குறித்து சொல்றாரு. அவர் மேல மூளைக்கல்லாக அவரை வைத்து கட்டப்படும் பொழுது எந்த பாதாளத்தின் வாசல்களும் அதை மேற்கொள்ள முடியாது. அப்ப இந்த ஆலயம் கட்டுவதற்கு முதலாவதாக தேவைப்பட்ட கல் என்ன கல் அப்படின்னு சொன்னா என்ன கல்? மூளைக்கல். யார் அந்த மூளைக்கல்? இயேசு கிறிஸ்து தான் மூளைக்கல். அப்ப இன்னைக்கு நான் 3 முக்கியமான கல் சொன்னேன். முதலாவது மூளைக்கல். அந்த மூளைக்கல் யாருன்னா அவர் தான் கிறிஸ்து. அவர் மேலே தான் என்ன செய்யப்பட்டுச்சுன்னு சொன்னா அந்த ஆலயம், இந்த சபை கட்டப்பட்டுச்சு. ஓகே, இரண்டாவது கல் என்ன கல் அப்படின்னு சொன்னா அதே எபேசியர் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிப்போம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 20வது வசனம். அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள், அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லா இருக்கிறார். இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லா இருக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்து மூளைக்கல்லா இருக்கிறாரு. ரெண்டாவது கல் என்னன்னா அஸ்திபார கல். என்னது சொல்லுங்க? அஸ்திபார கல். முதலாவது மூளைக்கல், அது இயேசு கிறிஸ்து. இரண்டாவது அஸ்திபார கல். இந்த அஸ்திபார கற்கள் யாரு அப்படின்னு சொன்னா யாருன்னா அவங்க தான் அப்போஸ்தலர்கள். அஸ்திபார கல் யாருன்னா யாரது? அப்போஸ்தலர். முதலாவது மூளைக்கல், அதுதான் இயேசு கிறிஸ்து, அவர் மேலே கட்டப்படுறோம். ரெண்டாவது அஸ்திபாரக்கல். அந்த அஸ்திபாரக்கல் யார் அப்படின்னு சொன்னால் அப்போஸ்தலர்கள். இன்னொரு வசனத்தை கூட நீங்கள் வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் நீங்கள் 14ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே வந்து இன்னும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் 21:14 வசனம். நகரத்தின் மதில்களுக்கு 12 அஸ்திபார கற்கள் இருந்தன, அவைகள் மேல் ஆட்டுக்குட்டியானவருடைய 12 அப்போஸ்தலர்களின் 12 நாமங்களும் பதித்திருந்தன. ஓகே, இங்கே வந்து ஒரு புதிய எருசலேமை கட்டும் பொழுது அந்த அங்கே சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, 12 அஸ்திபார கல் இருந்துச்சா? எத்தனை?
12 அஸ்திபாரக்கல், அந்த 12 அஸ்திபாரத்துக்கும் யாருடைய பேர் இடப்பட்டிருந்துச்சா? அப்போஸ்தலர்கள் 12 பேருடைய நாமங்களும் அதுல பதித்திருக்கப்பட்டுச்சு அப்படின்னு இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப யார் அந்த அஸ்திபாரக்கல் அப்படின்னு சொன்னா 12 அப்போஸ்தலர்களும் தான் அஸ்திபார கல்லாக இருக்கிறாங்க. சரி, இப்ப 12 அப்போஸ்தலர்களும் அஸ்திபார கல்னா என்னது? அவங்கள உள்ளுக்கு போட்டு மூடி அதுக்கு மேல சபை கட்டுனாரா? அவங்கள அப்படியே உள்ளுக்கு போட்டு மூடி அதுக்கு மேலே சபை கட்டப்பட்டுச்சு. இங்கே வந்து அஸ்திபார கல் அப்போஸ்தலர்கள் சொல்லும் பொழுது என்னன்னா, அப்போஸ்தலருடைய உபதேசத்தின் மேலே கட்டப்பட்ட ஆலயம். முதலாவது மூளை கல்லாகிய இயேசுவின் மேல் கட்டப்படுது. ரெண்டாவது அஸ்திபார கல்னு சொல்லும் பொழுது அப்போஸ்தலருடைய உபதேசத்தின் மேலே தான் இந்த தேவாலயம் என்ன செய்யப்பட்டுச்சுன்னா கட்டப்பட்டுச்சு. அந்த தேவாலயம் கட்டப்பட்டது எப்படின்னு சொன்னா, இந்த அப்போஸ்தலருடைய உபதேசம். நீங்க வந்து அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது அங்க பாருங்க, அங்க தெளிவா அந்த வசனம் இருக்கும். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42வது வசனம். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அப்போஸ்தலருடைய உபதேசம் எப்படி ஆதி திருச்சபை கட்டப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து மூளைக்கல்லாக இருந்தாரு. அதுக்கு பிறகு அப்போஸ்தலருடைய உபதேசத்தினாலே அந்த ஆலயம் கட்டப்பட்டது. அப்ப அப்போஸ்தலருடைய உபதேசம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். நிறைய உபதேசங்கள் இருக்கு. இந்த அப்போஸ்தல உபதேசத்துல முக்கியமான 7 உபதேசங்கள் இது ரொம்ப முக்கியமானது. இதுதான் மூல உபதேசம்னு சில வேளை சொல்லுவோம். அஸ்திபார உபதேசம் 7 இருக்கு. சரியா? அந்த 7 என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அதே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38வது வசனத்துல வாசிப்போம். அந்த 38வது வசனத்துல அங்க 3 விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. வாசிப்போம். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். ஓகே, பாருங்க, முதலாவது சபை இந்த இடத்துல தான் கட்டப்படுது. திரும்ப அந்த வசனத்தை வாசிக்கும் போது ஒவ்வொன்றா வாசிப்போம். 38வது வசனத்தை திரும்ப வாசிங்க. பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி. ஓகே, முதலாவது என்ன அப்படின்னு சொன்னா மனம் திரும்புதல். இது ரொம்ப முக்கியம். முதலாவது என்னது? மனம் திரும்புதல். ஒருத்தர் வந்து ஒரு சபையில சேர்த்து கொள்ளப்படணும், ஒருத்தர் ரட்சிக்கப்படுறான்னு சொன்னா முதலாவது என்ன இருக்கணும் அப்படின்னு சொன்னா மனம் திரும்புதல். அவன் மனம் திரும்புதல் முக்கியமான ஒரு உபதேசம். ஓகே, இரண்டாவது ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள். ஓகே, ரெண்டாவது ஞானஸ்தானம். முதலாவது மனம் திரும்புதல், ரெண்டாவது முக்கியமான உபதேசம் ஞானஸ்தானம். ஃபர்ஸ்ட் நம்ம மனம் திரும்பாம அவனுக்கு என்ன செய்ய முடியாது? ஞானஸ்தானம் கொடுக்க முடியாது. மனம் திரும்பி அதுக்கு பிறகு அவங்க ஞானஸ்தானம் எடுக்கணும். ஓகே, தொடர்ந்து அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். மூன்றாவது பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் கட்டாயம் பெற்றுக்கணும். அப்ப இது எல்லாமே மூல உபதேசம். முதலாவது மனம் திரும்புதல், ரெண்டாவது ஞானஸ்தானம், மூன்றாவது உபதேசம் என்ன அப்படின்னு சொன்னா பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்றது. ஓகே, அடுத்தது 40வது வசனத்தை வாசிப்போம். இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னார். ஓகே, அடுத்து அவர் சொல்றாரு பாருங்க, மாறுபாடான இந்த சந்ததியை விட்டு நீங்க விலகி நீங்க உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்க. 4வது உபதேசம் என்னன்னா வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை. இது ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் வந்து மனம் திரும்புதல், ரெண்டாவது ஞானஸ்தானம், மூன்றாவது பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம், நாலாவது வந்து ஒரு வந்து வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. நம்ம வந்து உலகத்தோடு வாழ்ற ஒரு வாழ்க்கை அல்ல. நான்காவது என்னது? வேறு பிடிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஓகே, அடுத்தது 42வது வசனம். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும். ஓகே, அந்நியோன்யம் இது ரொம்ப முக்கியம். ஃபெலோஷிப், ஐக்கியம். அடுத்தது சபை கட்டப்படணும், சபையில் நம்ம இருக்கணும். இல்லாட்டி ஒரு சபை வந்து எப்படி ஒரு வளரணும் அப்படின்னு சொன்னால் இந்த அந்நியோன்யம் ரொம்ப முக்கியம். ஐக்கியம், ஒருவருக்கு ஒருவர் தன்னை போல பிறரையும் நினைக்கிறது, எதுவுமே எனக்குரியது என்று சொல்லாமல் பொதுவாக வைக்கிற ஒரு தன்மை தான் என்னதுன்னு சொன்னால் இந்த அந்நியோன்யம். ஓகே, அடுத்தது அப்பம் பிட்குதல், கம்யூனியன் ரொம்ப முக்கியம். திருவிருந்து. இது வந்து அனுதினமும் என்ன செய்தாங்களா அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அவங்க ஒவ்வொரு நாளுமே ஆதி அப்போஸ்தலர்கள் என்ன செய்தாங்கன்னா அப்பம் பிட்குதல் அவங்க வந்து இருந்தாங்க. ஏன்னா இந்த அப்பம் பிட்குதல் அப்படிங்கிறது வந்து நம்ம இருக்க வேண்டிய உபதேசத்தில், இந்த மூல உபதேசத்தில் ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கணும். ஏன்னா நம்ம இருக்கும் பொழுது தான் நம்ம வந்து இயேசுவோடு இருக்கிற அந்த சரீரத்தில் நம்ம வந்து இணைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளமே என்ன அப்படின்னு சொன்ன இந்த அப்பம் பிட்குதலிலும் கடைசியாக ஜெபம் பண்ணுதல், ப்ரேயர்.
இந்த 7 உபதேசம் தான் ரொம்ப முக்கியமான உபதேசம். இதுதான் இந்த ஆதி அப்போஸ்தலர்களுடைய சபை கட்டப்படும் பொழுது இந்த 7 காரியம் அங்கே ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட்டு மனம் திரும்புதல், 2வது ஞானஸ்தானம் எடுக்கிறது, 3வது பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெறுறது, 4வது வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை, உலகத்தோடு வாழ்கிற வாழ்க்கை அல்ல, வேறு பிரிக்கப்பட்ட ஒரு தனித்துவமான ஒரு வாழ்க்கை, 5வது அந்நியோனியம் ஐக்கியம், 6வது அப்பம் பிற்குதல் கொம்யூனியன் திருவிருந்து, 7வது ஜெபம் பண்ணுதல் பிரேயர். இது தான் முக்கியமான அஸ்திபாரமாக இருந்துச்சு. பாருங்க, இந்த அஸ்திபாரம் சரியா இல்லாட்டி சபை என்ன செய்யப்படாதுன்னு சொன்னால் உறுதியாக இருக்காது. கொஞ்ச நாள் நல்லா இருக்கும், அதுக்கு பிறகு என்ன செய்யப்படும் அப்படின்னு சொன்னால் அது உடைக்கப்பட்டு போயிடும். இந்த அஸ்திபாரத்தின் மேலே நம்முடைய சபை என்ன செய்யப்படணும்னு சொன்னால் கட்டப்பட வேண்டும். இதுதான் அப்போஸ்தலருடைய உபதேசமாக இருந்துச்சு. அப்போ பாருங்க, முதலாவது சபை கட்டப்படுவதற்கு மூளைக்கல்லாக யார் இருந்தா? கிறிஸ்து இருந்தார். 2வது அஸ்திபார கல் யார் அப்படின்னு சொன்னால் அப்போஸ்தலருடைய உபதேசம். இன்னைக்கு நம்மளுடைய உபதேசங்கள் நம்ம விருப்பப்படி நம்மளுடைய சில கண்டிஷன் கடமையை போட்டுக்கிட்டு சில அப்படி தான் தனக்குன்னு ஒரு ரூல்ஸை வச்சுக்கிட்டு அதுபடியெல்லாம் சபையை நடத்த முடியாது. முக்கியமான இந்த மூல உபதேசங்கள் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதான் பவுல் எழுதும் பொழுது 1 கொரிந்தியர் 3:10 வாசிங்க. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 10 வாசிக்கும் பொழுது பாருங்க, அங்கே பவுல் எவ்வளோ தெளிவாக அந்த விஷயத்தை சொல்கிறாருன்னா வாசிப்போம். எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள சிற்பாச்சாரியைப் போல அஸ்திபாரம் போடப்பட்டேன். வேறொருவன் அதின் மேல் கட்டுகிறான், அவன்தான் அதின் மேல் இன்ன விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன். பாருங்க, பவுல் சொல்றாரு, எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையின் படியே புத்தியுள்ள சிற்பாசாரியை போல அஸ்திபாரம் போட்டேன். பவுல் சொல்றாரு, நான் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபவுண்டேஷன் போட்டிருக்கேன், நான் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அஸ்திபாரம் போட்டிருக்கிறேன். என்ன அஸ்திபாரம் அப்படின்னு சொன்னா, நான் சத்தியத்தை சரியா பேசியிருக்கிறேன், நான் உபதேசத்தை சரியா கொடுத்துருக்கிறேன், நான் போட்டிருக்கிற அந்த அஸ்திபாரம் ரொம்ப ஸ்ட்ராங். அவர் சொல்றாரு பாருங்க, நான் புத்தியுள்ள சிற்பாசாரி. எல்லாம் கட்டுறாங்க, எல்லாமே புத்தி உள்ளவங்கன்னு சொல்ல முடியாது. நம்ம அதை அந்த அப்போஸ்தலருடைய உபதேசத்தின் மேலே யார் கட்டுறாங்களோ அவங்க தான் என்னது? புத்தியுள்ள சிற்பாசாரி. அப்படின்னா என்னது? இன்ஜினியர். எப்படிப்பட்ட இன்ஜினியரா? புத்தி உள்ளவர். அவர் சொல்றாரு, நான் சாதாரணமாக நான் கட்டலை, நான் போட்டிருக்கிற அந்த அஸ்திபாரம், அந்த ஃபவுண்டேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, நான் சரியானதை பேசியிருக்கிறேன், நான் சரியான உபதேசத்தை சபைக்கு கொடுத்துருக்கிறேன், அதுக்கு மேலே நீங்கள் மாளிகைகளாக என்ன செய்யப்படுறீங்க? கட்டப்பட்டு வர்றீங்க. அப்போ ஒரு சபை இன்னைக்கு சர்ச்சஸ் ஏன் உடஞ்சி போகுதுன்னு சொன்னால், இந்த மூல உபதேசங்கள் தவறி போகும் பொழுது அந்த இடத்துல என்ன நடக்கும்னு சொன்னால் உடைக்கப்பட்டு போகும். அப்போ அதுதான் அவர் சொல்கிறாரு, அவர் தைரியமாக சொல்கிறாரு பாருங்க பவுல், நான் ஸ்ட்ராங்கான ஒரு ஃபவுண்டேஷன் நான் போட்டிருக்கேன் என் சபைக்கு, அதுக்கு மேலே நீங்கள் மாளிகைகளாக கட்டப்பட்டு வாரீங்க அப்படின்னு சொல்லிட்டு அநேக காரியங்களை அதுக்கு பிறகு பேசுவார். அப்போ முதலாவது சபை கட்டப்பட மூளைக்கல்லாகிய கிறிஸ்துவின் மேல் நம்ம கட்டப்பட்டு இருக்கிறோம். 2வது என்ன அப்படின்னு சொன்னால் அஸ்திபார கற்கள்னு சொல்லும் பொழுது அப்போஸ்தலருடைய உபதேசங்கள். அதுவும் இந்த மூல உபதேசங்கள் ரொம்ப முக்கியம். இதை நம்மளால என்ன செய்ய முடியாதுன்னா மாற்றவே முடியாது. நம்ம சர்ச்சஸ்க்கு ஒவ்வொரு ஐடியாஸ் இருக்கலாம், ஆனால் இந்த மூல உபதேசம் என்றைக்குமே மாறக்கூடாது, மாற்றவும் முடியாது. ஏன்னா அந்த அஸ்திபாரத்தின் மேலே தான் நீங்கள் கட்டப்பட்டு இருக்கிறீங்க அப்படின்ட்டு பவுல் எபேசு சபைக்கு எழுதுறாரு. ஓகே, 3வது கல் ரொம்ப முக்கியமான இன்னொரு கல் என்ன அப்படின்னு சொன்னால் வாசிப்போம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 22 வாசிப்போம். 3வது கல், அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஓகே, 3வது யாரு? அவர் மேல் யாரு சொல்லுங்க? 3வது யாரு? 3வது கல் முக்கியமான கல் நம்ம தான். அவர் மேல் நீங்களும். 3வது கல் யாரு? நம்ம. சார் நான் என்ன கல் அப்படின்னு சொன்னால் இன்னொரு வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 2:5. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நாம என்ன கல் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. பேதுரு எழுதும் பொழுது சொல்றாரு பாருங்க, நம்ம என்ன கல் அப்படின்னு அங்கே எழுதியிருக்கிறாரு. வாசிப்போம். ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுக்கு பிரியவுமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும் படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமுமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஓகே, நம்ம என்ன கல்? ஜீவனுள்ள கற்கள். நாம் யாரு? ஜீவனுள்ள கற்கள். முதலாவது நாம் பார்த்தோம் மூளைக்கல் கிறிஸ்து, 2வது அஸ்திபார கல் அப்போஸ்தலருடைய உபதேசம், 3வது நாம் யார்? நம்ம ஜீவனுள்ள கற்களாக கட்டப்பட்டு வருகிறோம். அப்படின்னா என்னது? இன்னும் நம்ம கட்டி முடியலை, நம்ம கட்டப்பட்டு வருகிறோம். அப்போ 3வது கல், நான் சொன்னேன் இல்லையா 3 கல் ரொம்ப முக்கியம். முதலாவது மூளைக்கல்லாகிய கிறிஸ்து,
ரெண்டாவது அஸ்திபார கல்லாகிய அப்போஸ்தலருடைய உபதேசங்கள், மூன்றாவது நம்ம யாருன்னா ஜீவனுள்ள கற்கள். சரி பாருங்க, இப்ப சாலமோன் வந்து ஆலயத்தை கட்டினார் இல்லையா? சாலமோன் வந்து அந்த ஆலயத்தை கட்டும் பொழுது அவர் எப்படிப்பட்ட கற்களை கொண்டு வந்தார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அவர் வந்து நிறைய கற்களை கொண்டு வந்தாரு. அவர் அந்த கற்களை கொண்டு வரும் பொழுது, இப்ப நான் வந்து ஜீவனுள்ள கல்னா நான் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இந்த சாலமோன் ஆலயத்தை கட்டும் பொழுது அவர் எப்படிப்பட்ட கல்லை கொண்டு வந்தாருன்னா, நீங்க வந்து 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் நீங்க 7ஆம் வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்க. 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல பாருங்க, சாலமோன் ஆலயத்தை கட்டுறதுக்கு எப்படிப்பட்ட கற்கள் அந்த இடத்துல கொண்டு வந்தார்னு அங்க சொல்லப்பட்டிருக்கு. வாசிப்போம். ஆலயம் கட்டப்படுகையில் அது பனி தீர்ந்து கொண்டு வரப்பட்ட கற்களாலே கட்டப்பட்டது. ஆகையால் அது கட்டப்பட்டு இருக்கிற போது சுத்திகள் வாச்சிகள் முதலான எந்த இரும்பு ஆயுதங்களினாலும் சத்தமும் அதிலே கேட்கப்படவில்லை. ஓகே, பாருங்க, என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஆலயம் கட்டப்படுகையில் அது பனி தீர்ந்து கொண்டு வரப்பட்ட கற்களாலே கட்டப்பட்டது. ஆகையால் அது கட்டப்படுகிற போது சுத்திகள் வாச்சிகள் முதலான எந்த இரும்பு ஆயுதங்களின் சத்தமும் அதிலே கேட்கப்படவில்லை. இங்க பாருங்க, சாலமோன் ஆலயத்தை கட்டுறதுக்காக நிறைய கற்கள் கொண்டு வரப்பட்டுச்சு. அந்த கற்கள் எப்படிப்பட்ட கல்லா இருந்துச்சா? அது பனி தீர்த்து கொண்டு வரப்பட்ட கற்கள். எப்படிப்பட்ட கற்களா இருந்துச்சு? பனி தீர்த்து கொண்டு வரப்பட்ட கற்கள். அது என்ன பனி தீர்த்து கொண்டு வரப்பட்ட கற்கள்? இவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, அவர் அந்த கற்பாறையில இருந்து கல்லை உடைக்கும் பொழுது அங்கேயே ஷேப் ஆக்கிட்டாரு, அங்கேயே செதுக்கிட்டு அந்த சைஸ் எல்லாம் எங்கேயே வெட்டி முடிச்சிட்டாங்கன்னு சொன்னா, கற்பாறையிலேருந்து வெட்டப்பட்டானா அங்கேயே எல்லாமே முடிச்சுட்டு கட்டப்படுற இடத்துக்கு வரும் பொழுது அது நல்லா செதுக்கப்பட்ட நல்ல ஷேப்பாக ஒழுங்காக இருக்கிற கற்கள் தான் எங்கே கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் ஆலயத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஆலயத்தில் வச்சு அந்த கல்லெல்லாம் சரியாக பார்த்து ஒழுங்காக வெட்டி லெவல் பண்ணி செதுக்கி அந்த இடத்துல அவர் செய்யலை. அது எங்கேயே செய்யப்பட்டுருச்சுன்னா, அந்த பாறைகளை எப்போ கல் வெட்டப்பட்டுச்சோ அந்த இடத்துலையே பனி தீர்க்கப்பட்டுருச்சு. அந்த இடத்துலையே அந்த கல்லை அழகாக ஷேப் பண்ணி என்ன சைஸில் வேணுமோ அங்கேயே எல்லாத்தையும் செஞ்சு சாலமோன் வந்து ஆலயத்துக்கு கொண்டு வந்தார். அதான் வசனம் சொல்லுது. இங்கே வச்சு அவர் வந்து என்ன செய்யலை, சுத்தியலை போட்டு அடித்து அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, சுத்திகள் வாச்சிகள் அங்கனை வச்சு போட்டு வெட்டி அங்கனை வந்து என்னது ரொம்ப ஒன்று போட்டு குழப்பிக்கல அவர். அதான் சத்தமே இருக்கலையா, ஆயுத சத்தமே இருக்கலையா. ஏன் இங்கே ஆயுத சத்தம் இருக்கலை? ஏன்னா அங்கே பாறையிலேருந்து வெட்டப்பட்ட உடனே அவர் என்ன செஞ்சிட்டாரு, அதை அழகாக ஷேப்பாக்கி அழகான கற்களாக நல்ல சைஸாக ரொம்ப சரியாக இங்கே கொண்டு வந்துட்டாங்க. அதனால இங்கே வந்தானே அவருக்கு வேலை இல்லை. இங்கே வந்தானே என்ன வேலைன்னா கற்ற வேலை மட்டும்தான் இருந்துச்சு. இன்னைக்கு அதே தான். இன்னைக்கு வந்து பாருங்க, நம்மளை தேவன் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னா, முதலாவதாக அவன் வெளியில இருக்கும் பொழுதே அவன் நம்மளை உடைத்து சரி பண்ணி இந்த ஆலயத்தை கட்டும் பொழுது நம்மளை சரியான கல்லாக சரியான ஷேப்பா நல்லா செதுக்கி நம்மளை கொண்டு வந்து உள்ளுக்கு பிறகு என்ன செய்யப்படுதுன்னு சொன்னால் அதுக்கு மேலாக இந்த ஆலயம் கட்டப்படுது. இவர் வந்து பனி தீர்க்காதான் அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, பனி தீர்ந்து கொண்டு வரப்பட்ட கற்கள். இப்போ நீங்களும் நானும் எப்படிப்பட்ட கற்கள்னு சொல்லுங்க? பனி தீர்ந்து கொண்டு வரப்பட்ட கற்களாக இருக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு ஏன் சபை ஒழுங்காக கட்டப்படலைன்னு சொல்லுங்க? ஏன் சபையை ஒழுங்காக கட்ட முடியலை? ஏன்னா ஒழுங்காக பனி தீர்க்கப்படலை, ஒழுங்கா ஷேப் ஆக்கப்படலை. ஒரு கல் ஒரு சைஸில், இன்னொரு கல் இன்னொரு சைஸில் கட்ட முடியுமா? முடியாது சொல்லுங்கள். ஒன்று சின்னதாக இருக்குது, ஒன்று கொஞ்சம் கோணலாக இருக்குது, ஒன்றுக்கு வந்து 4 பக்கம் இருக்க வேண்டிய இடத்துல 10 பக்கம் இருக்குது. ஒரு மாதிரி இருந்தால் கட்ட முடியுமா? முடியாது. ஒவ்வொரு கல்லும் ஒவ்வொரு மாதிரி இருந்தால் சபையை கட்ட முடியுமா? முடியாது. எல்லா கல்லும் பனி தீர்க்கப்பட்டு ஷேப்பாக்கி அழகாக செதுக்கி நல்லா இருந்தால் மட்டும்தான் சபையை கட்ட முடியும். இன்றைக்கி ஏன் சபைகளை கட்ட முடியலை? ஏன் சபை வந்து ஒழுங்காக கட்டுப்படலை? ஒரு பக்கம் நெளிஞ்சிக்கிட்டு இருக்கு, இல்லாட்டி ஒரு பக்கம் மட்டும் அழகாக இருக்குது, இன்னொரு பக்கம் ஒரு மாதிரி இருக்குது. சபைனா என்னது? எல்லாமே சேர்ந்து எல்லாமே சரியாக இருக்கணும் இல்லையா? கட்டிடத்தில் எந்த பக்கம் திரும்பினாலும் அழகாக இருக்கணும். இன்றைக்கி ஏன் இல்லை அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு கல்லும் ஒவ்வொரு ஷேப்பில் இருக்குது. இங்கே பாருங்கள், சாலமோன் அழகாக அவர் ஞானவான் இல்லையா? அங்கேயே அவர் எல்லாம் செஞ்சுட்டு கற்ற இடத்துக்கு வந்தால் அது எப்படிப்பட்ட கல்லாக இருந்துச்சு? நல்ல கற்களாக இருந்துச்சு. பாருங்க, தேவனை நம்மளை செதுக்கிறதுக்கு நம்ம வந்து இடம் கொடுக்கணும். அவர் நம்மளை பனி தீர்க்கிறதுக்கு நம்ம இடம் கொடுக்கணும். பாருங்க, அவர் நம்மளை எப்படி முதலாவது செதுக்கிறாருன்னு சொன்னால், நீங்கள் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் நீங்கள் 41வது வசனத்தை வாசிங்க. பாருங்க, அப்போஸ்தலர் 2:41. இதுதான் ரொம்ப பேசிக். ஒரு கிறிஸ்தவனுக்கு பேசிக்கான இந்த விஷயமே இல்லாமல் இன்னைக்கு நிறைய சபைகள் நடந்துகிட்டு இருக்கு. வாசிங்க, அப்போஸ்தலர் 2:41.
அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றவர்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அவருடைய வார்த்தைகளை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சபையில் என்ன செய்யப்பட்டாங்களாம்? சேர்த்து கொள்ளப்பட்டாங்க. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் அநேக ரட்சிக்கப்படாதவங்களே சபையில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இதை நீங்கள் ஏற்றுக்கொள்றீங்களா, ஏற்றுக்கொள்ளலையா? சபையில் இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனால் அவங்க ஒழுங்காக ரட்சிக்கப்பட்டு இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் ரட்சிக்கப்படலை. இன்னைக்கு நிறைய பேர் ரட்சிக்கப்படவே இல்லை. பேருக்கு மட்டும் என்னது கிறிஸ்தவங்க, இல்லாட்டி பேருக்கு மட்டும் ஆட்களாக நம்ம இருக்கிறாங்க நிறைய பேர், தவிர நிறைய பேர் ரட்சிக்கப்படலை. பாருங்க, அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு. முதலாவது அவங்க அந்த வசனத்தை ஏற்றுக்கிட்டு அதுக்கு பிறகு தான் அவங்க என்ன செஞ்சாங்களாம்? ஞானஸ்தானம் எடுத்தாங்களாம். இன்னைக்கு ஞானஸ்தானம் எடுக்கிறவங்க எல்லாமே சரியா சத்தியத்தை ஏற்றுக்கிட்டு இயேசு உண்மையா விசுவாசிச்சுட்டு உண்மையா அவரை அனுபவிச்சுட்டு ஞானஸ்தானம் நம்ம எடுக்கிற எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்டால் நிறைய இடங்களில் அது கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஃபர்ஸ்ட்டு நம்ம ரட்சிக்கப்படணும்னா இயேசுடைய வசனத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளணும், அவரை ரட்சகராக நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அதுக்கு பிறகு தான் ஞானஸ்தானம், அதுக்கு பிறகு தான் உபதேசம் எல்லாமே. பாருங்கள், நீங்கள் அநேக பேர் ரட்சிக்கப்படுறாங்க, ரட்சிக்கப்படாமலே என்ன செய்கிறாங்கன்னா ஞானஸ்தானம் எடுத்துருக்குறாங்க. பாருங்கள், சில எதுக்கு ஞானஸ்தானம் எடுப்பாங்க? கல்யாணத்துக்காக எடுப்பாங்க. அப்படி உள்ள ஒரு ஆள் ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு சபையில் உட்காந்துருக்கு. இன்னொரு ஆள் உணர்ச்சி வசப்பட்டு ஞானஸ்தானம் எடுக்கிறது. இன்னொரு ஆள் மெம்பர்ஷிப்காக, தன்னுடைய வேலை ஆகிறதுக்காக, இப்படி ஒவ்வொரு எண்ணத்துக்காக ஞானஸ்தானம் எடுத்துட்டு நம்ம ரட்சிக்கப்பட்டுறோம்னு சொல்லி சபையில் நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். அன்னைக்கு அநேக ஜனங்கள் சபையில் என்ன செய்யல, உண்மையாக அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்காங்களான்னு கேட்டால் இன்னைக்கு உண்மையாக ரட்சிக்கப்படலை. முதலாவது ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்னுக்கு அவன் உண்மையாக ரட்சிக்கப்பட்டிருக்கணும். அந்த வசனத்தை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள், அந்த வசனம் சொல்லுது இல்லையா, அவங்க சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டாங்க. இயேசு தான் என் ரட்சகர்னு சந்தோஷமாக அதை அனுபவிச்சாங்க, அதை ஏற்றுக்கிட்டாங்க. அப்படிப்பட்டவர்கள் தான் என்ன செய்தாங்க அப்படின்னு சொன்னால் ஞானஸ்தானம் எடுத்தாங்க. இயேசு கிறிஸ்துவும் பாருங்களே, நம்ம சொல்கிறோம்ல பிரதான கட்டளை, நம்ம மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19-20 வரைக்கும் வாசிக்கும் பொழுது அங்கே இயேசு கிறிஸ்து பாருங்கள், அவர் எவ்வளோ அழகாக ஓர்டராக சொல்லுவார். அந்த ஓர்டர் படி நடந்துச்சுன்னு சொன்னால் அவன் ஒரு முழுமையான ஒரு கிறிஸ்தவனாக, ஒரு முழுமையான ஒரு கல்லாக, ஒரு செதுக்கப்பட்ட ஒழுங்கான கல்லாக இருக்க முடியும். நான் வாசிப்பேன் மத்தேயு 28ஆம் அதிகாரம், நீங்கள் 19-20 வசனத்தை வாசிங்க. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்க. ஓகே, பாருங்க, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஃபர்ஸ்ட் நீங்க போயிட்டு என்னத்தை சொல்லுங்க? சுவிசேஷத்தை சொல்லுங்க. அந்த சுவிசேஷத்தை யாரு ஏற்றுக்கிறாங்களோ, தன்னுடைய பெனிஃபிட்டுக்காக இல்லை, தன்னுடைய வேலை ஆகணுங்கிறதுக்காக இல்லை, இல்லாட்டி சபையில் ஒரு மெம்பர்ஷிப்புக்காக இல்லை, அந்த சுவிசேஷத்தை இயேசுவை உண்மையான ரட்சகராக யார் ஏற்றுக்கொள்கிறாங்களோ அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கப்பட வேண்டும். இதுதான் வெளியில் என்ன செய்யப்படுது? பணி தீர்க்கப்படுது. வெளியில் நடக்க வேண்டிய விஷயம் என்னது? சுவிசேஷம். அதோடு ஞானஸ்தானத்தை வரைக்கும் அவங்களை கொண்டு வந்துட்டு இப்போ சபைக்குள்ளே வந்தான்னு அவங்களுக்கு சொல்ல என்னது? நான் கற்பித்த யாவையும் கடை கொள்ளும்படி அவங்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். வெளியில் நடக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி அவங்களை கர்த்தருக்குள்ளே வழி நடத்தி அவன் உண்மையாகவே இயேசுவ ரட்சகராக ஏற்றுக்கிட்டான்னு தெரிஞ்ச பிறகு ஞானஸ்தானத்தை வரைக்கும் கொண்டு நீங்கள் நிப்பாட்டுவீங்க. திரும்ப ஞானஸ்தானம் கொடுத்து சபைக்குள்ளே சேர்க்கப்பட்ட பிறகு என்ன நடக்குது? இங்கே அவங்களுக்கு உபதேசிக்கப்பட்டு அநேக கர்த்தருடைய காரியங்கள் போதிக்கப்பட்டு இப்போ அவங்க ஒழுங்கான கல்லாக கட்டப்பட முடியும். இன்னைக்கு வெளியில் என்ன நடக்கணும்னா சுவிசேஷம் நடக்கணும், உள்ளுக்கு உபதேசம். இது ரொம்ப முக்கியம். ரெண்டுமே நடக்கணும். வெளியில் சுவிசேஷ பணி நடக்கணும், சபைக்குள்ள உபதேசம். இது ரெண்டும் நடக்கப்படும் பொழுது அந்த சபை அல்லாட்டி அந்த ஆலயம் அது அந்த ஜீவனுள்ள கற்களை வைத்து கட்டப்பட்ட ஒழுங்கான ஆலயமாக இருக்கும். இன்னைக்கு எல்லாமே மாறி நடக்குது. என்னது? சபை உள்ளுக்கு சுவிசேஷ கூட்டம், சபை உள்ளுக்கு சுவிசேஷ கூட்டம் இல்லை. சபை உள்ளுக்கு நீங்கள் சுவிசேஷ கூட்டம் நடத்துறது இல்லை. சபை உள்ளுக்கு என்ன நடக்கணும்? உபதேசங்கள் நடக்க வேண்டும், தேவனுடைய வார்த்தைகள் போதிக்கப்பட வேண்டும். இப்படி நீங்கள் கட்டப்பட்டால் மட்டும்தான் அந்த சபை ஒரு உறுதியான சபையாக கட்டப்படும். நீங்கள் எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 1-2 வசனம். ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய
அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணனாகும்படி கடந்து போவோமாக. பாருங்க, இங்க பவுல் சொல்லும் பொழுது சொல்றாரு, மூல உபதேசம் நமக்கு ரொம்ப முக்கியம். முதலாவது அந்த மூல உபதேசம் தான் என்னது? ஒருத்தன் வந்து ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து சபையில சேர்க்கப்படுறான் அப்படின்னு சொன்னா இந்த மூல உபதேசம் ரொம்ப முக்கியமான ஒன்று தான். ஆனா அவர் சொல்ற இந்த விஷயத்தை பாருங்க, நீங்க போட்ட அஸ்திபாரத்தையே மறுபடி போடாதீங்க அப்படின்னு அவர் என்ன சொல்றாரு? விசுவாசிக்கு நீ திரும்ப திரும்ப சுவிசேஷத்தை சொல்லாத, போட்ட அஸ்திபாரத்தையே திரும்ப போடாதீங்க. அவர் சொல்லப்படுவாங்க, என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல். நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல, மூல உபதேசம் முக்கியம். ஆனா அஸ்திபாரத்தையே அதையே திரும்ப நீங்க போட வேணாம். சபையில இருக்கிறவங்களுக்கு, விசுவாசிகளுக்கு நீங்க சுவிசேஷத்தையே திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்க வேணாம். பாருங்க, கொஸ்பல் மீட்டிங்னு நடத்துறோம். கொஸ்பல் மீட்டிங்க்கு யார் போறா? 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் ரட்சிக்கப்பட்டவங்க போயிட்டு எங்கே உட்காந்து இருக்கிறாங்க? கொஸ்பல் மீட்டிங்கில் போயிட்டு அதில் உட்காந்து இருக்கிறோம். என்னது? இயேசு ரட்சிக்கிறார், இயேசு விடுவிக்கிறார், அதெல்லாம் நமக்கு தெரியும். நீ தெரிஞ்சதையே அந்த அஸ்திபாரத்தையே ஏன் திரும்ப போட்டுக்கிட்டு இருக்க? அவர் கேட்குறாரு. இன்னைக்கு வந்து சுவிசேஷ கூட்டம் வந்து யாருக்கு சுவிசேஷ கூட்டம்? கர்த்தரை தெரியாதவங்களுக்கு, அறியாதவங்களுக்கு தான் என்ன தேவை? சுவிசேஷ கூட்டம். இன்னைக்கு வந்து போட்டதையே திரும்ப அவங்க மேலே என்ன செய்யாதீங்க? போடாதீங்க. அந்த அஸ்திபாரத்தையே திரும்ப போடாதீங்க. சபை உள்ளுக்கு இல்லாட்டி ஒரு டிசைபிள் மீட்டிங் நடத்துகிறோம், இல்லாட்டி சபை உள்ளுக்கு வந்து ஒரு கூட்டம் நடத்துகிறோன்னு சொன்னால் சுவிசேஷகரை கூட்டிகிட்டு வரக்கூடாது, இவாஞ்சலிஸ்ட்டை கூட்டிகிட்டு வரக்கூடாது. உள்ளுக்கு யாரை கூட்டிகிட்டு வரணும்? பைபிள் டீச்சர்ஸை கூட்டிகிட்டு வரணும், வேதத்தை கற்றுக் கொடுக்குறவங்களை கூட்டிகிட்டு வரணும். ஏன்னா வேதம் எங்கே போதிக்கப்படணும்னா சபை உள்ளுக்கு போதிக்கப்படணும். வெளியில் இருக்கவங்களுக்கு என்ன தேவை? அவங்களுக்கு தான் சுவிசேஷ கூட்டம். சபையில் இருக்க விசுவாசிகளுக்கு 40-50 வருஷம் ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு சுவிசேஷ கூட்டம் தேவையில்லை. அவங்களுக்கு என்ன தேவை? வேதத்தை அறிகிற அறிவு, வேதத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், வேதத்தில் இருக்கிற ரகசியம். சில கிறிஸ்தவங்கன்னா பெயருக்கு தான் 40-50 வருஷம் கிறிஸ்தவங்க. ஆனால் சபை வேதத்தில் இருக்கிற ஒரு சாதாரண ஒரு காரியம் கூட, சாதாரண ஒரு உபதேசம் கூட அவங்களுக்கு தெரியாமல் இருக்கு. எங்கே பிரச்சனை அப்படின்னு சொன்னால், நாம் வேதத்தை சரியாக கற்றுக்கொள்ளவில்லை, வேதத்தில் இருக்கிற உபதேசங்கள் மேலே கட்டப்படலை. அதனால தான் அந்த சபை எப்படி இல்லை? ஸ்ட்ராங்காகவே இல்லை. அந்த சபை கட்டப்பவே முடியலை. ஏன்னா கல் இன்னும் சரியாகாமல் சபையை நம்மளால் என்ன செய்ய முடியாது? கட்ட முடியாது. அப்போ பாருங்க, நாம் ஜீவனுள்ள கற்களாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நாம் தேவனுடைய அந்த வார்த்தையிலே, உபதேசத்திலே சபை வளர வேண்டும். வெளியில் சுவிசேஷமும் உள்ளுக்கு உபதேசமும் இருக்கிற ஒரு சபை, அது ஒழுங்காக கட்டப்பட்ட ஒரு சபையாக, ஒழுங்கான உறுதியான ஒரு சபையாக அது என்ன செய்யப்படும் அப்படின்னு சொன்னால் கட்டப்பட்டு வரும். இன்னைக்கு எல்லாமே மாறி நடக்குது. என்னது? வெளியில் நடக்க வேண்டிய சுவிசேஷ கூட்டத்தை நம்ம உள்ளுக்கு வைக்க முடியாது. உள்ளுக்கு என்னத்தை வைக்கணும் அப்படின்னு சொன்னால் வேதத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும், வேதத்தின் உபதேசங்களை கற்றுக் கொடுக்கணும். அநேக காரியங்கள் வேதத்தில் இருக்கு இல்லையா? இதெல்லாம் யாருக்கு கற்றுக் கொடுக்கணும்னா இந்த ஞானஸ்தானம் எடுத்து வந்துட்டாங்கல்ல, அவங்ககிட்ட போயிட்டு திரும்ப போயிட்டு ஞானஸ்தானத்தை பற்றியும் திரும்ப இயேசு ரட்சகருங்கிறதையும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நம்ம பிரசங்கம் பண்ணோன்னு வைங்க, அவங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்போ யாருக்கு அது தேவை? அது வந்து அவங்க ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்பதாக அந்த விஷயம் உள்ளுக்கு வந்தான்னு நாம் வேதத்தை கற்றுக் கொடுக்கணும். இன்றைக்கி நிறைய பேர் என்னது, சில பேர் நம்ம சுவிசேஷகர்னு சொல்லிட்டு நம்ம வந்து சபையை ஸ்டார்ட் பண்ணிடுறோம். ஆனால் ஒவ்வொரு நாள்கிட்ட கிளம்பையுமே இயேசு ரட்சிப்பா இதையே பேசிக்கிட்டு இருந்தால் சபை வளருமா? இல்லை. இன்றைக்கி அநேக சபை வளராததுக்கு காரணம் என்னன்னா, வேதத்தை, சத்தியத்தை அவங்களுக்கு சரியாக கற்றுக் கொடுக்காதது. அரைச்சமாவே அரைச்சிக்கிட்டு இவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோ தானே, அதையே பேசிக்கிட்டு பேசிக்கையே பேசிக்கிட்டு இருந்தால் அந்த சபை வந்து ஒரு குழந்தையாகத்தான் இருக்கும். நாம் குழந்தையாக இருப்பதற்காக அழைக்கப்படலை, நாம் பூரண புருஷர்களாக இருக்கணும். ஆமென். அப்போ நாம் ஜீவனுள்ள கற்களாக கட்டப்படணும்னு சொன்னால் நாம் அந்த உபதேசத்திலே நாம் என்ன செய்யப்படணும் அப்படின்னு சொன்னால் நாம் வளர்க்கப்படணும். அப்போ பாருங்கள், பனி தீர்ந்து கொண்டு வரப்பட்ட கற்கள் நம்ம ஷேப்பாகி நாம் செதுக்கப்பட்டு அந்த கற்களாக இருக்கும் பொழுது அந்த சபை என்ன செய்யும்? வளரும். பாருங்க, அவர் எப்படிப்பட்ட மரங்களை சாலமோன் கொண்டு வந்தார்னு எழுதப்பட்டிருக்கு. அதே 1 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 9வது வசனம். என் வேலைக்காரர் லீபனோனில் இருந்து அவைகளை இறக்கி கடலிலே கொண்டு வருவார்கள். அங்கே நான் அவைகளை தெப்பங்களாக கட்டி நீர் நியமிக்கும் இடத்திற்கு கடல் வழியாய் அனுப்பி அவைகளை அவிழ்த்து ஒப்பிப்பேன். அங்கே நீர் அவைகளை ஒப்புக்கொண்டு என் ஜனங்களுக்கு ஆகாரம் கொடுத்து என் விருப்பத்தின்படி செய்ய வேண்டும் என்று சொன்னான். பாருங்க, சாலமோன் வந்து எப்படிப்பட்ட மரங்களை கொண்டு வந்தார்னா, அந்த மரங்களை வெட்டி அதை திரும்ப பலகையாக்கி அதை அறுத்து
அது சரியான ஷேப்பான ஒரு பலகையாக அதை கட்டி கடல் வழியாக கொண்டு வந்துன்னா என்ன அர்த்தம்? அங்கே வந்து ஞானஸ்தானம் கொடுத்து கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு இதுக்குள்ளே தான் நான் வரணும். வெட்டப்பட்டு என்ன பலகையாக மாறி அதே மரத்தை கொண்டு வந்து நம்ம சபை கட்ட முடியாது. அது பலகையாக வெட்டப்பட வேண்டும், அறுக்கப்பட வேண்டும். அப்படிப்பட்ட மரங்களை கொண்டு வந்து தான் அவர் என்ன செய்தார்னு சொன்னால் அங்கே ஆலயம் கட்டினார். இன்னைக்கு சபைக்கு போவதில்லை முக்கியம். எது ரொம்ப முக்கியம்னு சொன்னால் உபதேசத்தில் வளர்றது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. இன்றைக்கி வந்து நிறைய பேர் என்ன, அது ரட்சிக்கப்பட்டேன், சபைக்கு போயிட்டேன், அப்பா சரி, அப்படி இருக்கக்கூடாது. சபைக்கு போகிறதில்ல முக்கியம். ரொம்ப முக்கியம் என்னென்னா நம் உபதேசத்திலே வளர வேண்டும். அப்போ இன்றைக்கி நம்ம பார்த்த 3 கற்கள். முதலாவது மூளைக்கல் யார் அப்படின்னு சொன்னால் யார்? கிறிஸ்து. 2வது அஸ்திபாரக்கல் யாருன்னு சொன்னால் அப்போஸ்தலருடைய உபதேசம். 3வது ஜீவனுள்ள கற்கள் யார்? நாம் தான் கட்டப்பட்டு வருகிறோம். நான் உனக்கிட்ட ஒன்று கேட்குறேன், இந்த மூளைக்கல்லும் அஸ்திபாரக்கல்லும் வெளியில் தெரியுமா? மூளைக்கல்லும் அஸ்திபாரக்கல்லும் தெரியாது. எது வெளியில் தெரியும்? ஜீவனுள்ள கல். இப்போ கிறிஸ்துவும் அப்போஸ்தலர் உபதேசமும் வெளியில் தெரியாது. எது மற்றவங்களுடைய கண்களுக்கு தெரியும்? எது தெரியும்? நம்ம தான் தெரியும். இன்றைக்கி நிறைய பேர் நிறைய பேர் சொல்கிறோம் என்னன்னு சொன்னால், என்ன பார்க்காதீங்க இயேசுவை பாருங்க அப்படின்ட்டு. என்ன பார்க்காதீங்க இயேசுவை பாருங்கல்ல, இயேசுவை காட்டுறதே யாருன்னா நாம தான். நம்ம சொல்ல முடியாது இயேசுவை மட்டும் பாருங்கள், ஏன் என்ன பார்க்குறீங்க, என்ன ஏன் ஜட்ஜ் பண்ணுறீங்க? இல்லை, நம்மளை பார்க்குறது, நம்ம மூலமாக யாரை பார்க்குறாங்க? இயேசுவை பார்க்குறாங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்குது. இயேசுவை எல்லாரும் எங்கே பார்க்கணுன்னா நம்ம கிட்ட பார்க்கணும். இயேசு சுகமாக்குவார் இல்லை, நான் இயேசுவின் நாமத்தில் சுகமாக்கணும். இயேசு அற்புதம் செய்வார் இல்லை, வாங்க இயேசு உங்களை அற்புதம் செய்வார், இயேசு பார்த்துக்குவார் இல்லை. இயேசுவை பிரதிபலிப்பதே வெளிப்படுத்துவதே யாருன்னா நம்ம தான். மூளைக்கல்லும் அஸ்திபாரக்கல்லும் வெளியில் தெரியாது. ஜீவனுள்ள கல், இந்த கட்டிடம் தான் என்ன தெரியும்னா வெளியில் மக்களுக்கு தெரியும். அதனால தான் இயேசு கிறிஸ்து சொல்லுவார், உங்கள் நற்கிரியைகளை கண்டு தான் பிதாவை மகிமைப்படுத்த முடியும். இயேசுவை மட்டும் பாருங்க, என்ன பாருங்க நம்ம சொல்ல முடியாது. நம்மளுடைய வாழ்க்கை, நம்முடைய நடத்தை, நம்முடைய செய்கை, இது ஜனங்கள் முன்பதற்கு இயேசுவை காட்டக்கூடியதாக இருக்க வேண்டும். அப்போ வெளியில் தெரிகிறது எந்த கல்லுனா நாம தான் வெளியில் தெரியும். நம்மளுடைய நற்கிரியை ரொம்ப முக்கியம், நம்மளுடைய நடத்தை ரொம்ப முக்கியம். நம்ம ஜனங்கள் நம்மளை பார்க்கும் பொழுது தேவனை பார்க்கத்தக்கதாக, இயேசுவை பார்க்கத்தக்கதாக, இயேசுவை நம்ம மூலமாக உணரத்தக்கதாக நாம் இயேசுவை வெளிப்படுத்துகிறவங்களாக இருக்கணும். ஆமென். அப்போ இங்கே பவுல் சொல்லும் பொழுது பாருங்கள், எபேசுக்கு எழுதும் பொழுது நான் ஏற்கனவே சொன்னேன், 2ஆம் அதிகாரத்தில் அவர் ஆலயமாகிய சபையை குறித்து தான் அவர் ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணுறப்பே சொன்னேன். ஒவ்வொரு அதிகாரத்தில் ஒவ்வொரு விஷயத்த சொல்லுவார். இந்த 2ஆம் அதிகாரத்தில் அவர் ஆலயமாகிய சபை அப்படிங்கிற ஒரு தோட்டில் தான் அதை ஃபுல்லாக எழுதுவார். பாருங்கள், அவர் எவ்வளோ அழகாக அந்த 2ஆம் அதிகாரத்தை எழுதியிருக்கிறாருன்னா, முன்ன நீங்கள் அந்நியராக இருந்தீங்க, முன்ன உங்கள் வாழ்க்கை வேறு மாதிரி இருந்துச்சு, இப்போ நீங்கள் தேவனுடைய அந்த வீட்டில் மாளிகையில் ஒன்றாக நீங்கள் ஒரு கல்லாக இணைக்கப்பட்டீங்க. எப்படி அது நடந்துச்சு? எப்படி அந்த சபை கட்டப்பட்டுச்சுன்னா, மூளைக்கல்லாகிய கிறிஸ்துவின் மேல், அஸ்திபார கல்லாகிய அப்போஸ்தலருடைய உபதேசத்தின் மேல், 3வது நாம் ஜீவனுள்ள கற்களாகிய நம்மேல் அந்த ஆலயம் கட்டப்பட்டுச்சு அப்படிங்கிற ஒரு காரியத்தை அவர் சொல்வார். அப்போ இன்னைக்கு நீங்களும் நானும் ஜீவனுள்ள கற்கள்னு சொல்லும் பொழுது நாம் இயேசுவை வெளிப்படுத்துகிறவங்களாக, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை பார்த்தானே இயேசுவை பார்க்குற மாதிரி இருக்கணும். உங்கள் மூலமாக அவங்க இயேசுவை கண்டு கொள்ளணும். நம்முடைய நடத்தை இது ரொம்ப முக்கியமாக இருக்குது. நம்ம நற்கிரியைகள் ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்குது. அப்படி நம்ம நாள் ஜெபிப்போம். நாளிலும் கூட தேவன் நம்மளோடு பேசினதற்காக, தேவன் கொடுத்த சந்தர்ப்பத்திற்காக அப்படியே நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, நம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் தந்த நல்லதொரு நாளுக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மீண்டும் ஆண்டவரே, ஒரு புதன்கிழமை நாளிலும் கூட முது வேதத்தின் காரியங்களை அறிந்து கொள்ள, கற்றுக்கொள்ள என் தேவரே நீங்கள் தந்த அந்த மாபெரும் சந்தர்ப்பத்திற்காக எமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதனால் நாங்கள் பார்த்தது போல முன்னே நாங்கள் அந்நியரும் பரதேசிகளுமாக நாங்கள் இருந்தோம் ஆண்டவரே. ஆனால் இப்பொழுது ஆண்டவரே உமது ஆலயமாக, உமது மாளிகையாக ஆண்டவரே, உமது பரிசுத்த கூட்டமாக ஆண்டவரே, உமக்குள்ளே கட்டப்படுகிற அந்த பாக்கியத்தை நீர் எங்களுக்கு தந்தமைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே, நீரே மூளை கல்லாக இருக்கிறீர். மனிதர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லை ஆண்டவரே மூளைக்கு தலைக்கல்லாக மாறி உம்மேலே மாளிகைகளாக கட்டப்படுவதற்கு நீங்கள் தந்த ஆண்டவரே
ஆண்டவரே இந்த பாக்கியத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய சபை ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே ஆவிக்குரிய ஆண்டவரே உபதேசத்திலேயே அப்போஸ்தலருடைய அஸ்திபாரமான உபதேசத்திலே நாங்கள் கட்டப்பட என் தேவரின் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாளுக்கு நாள் ஆண்டவரே சபையில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் ஆண்டவரே தேவரே உமது உபதேசத்திலே வளரத்தக்கதாக ஆண்டவரே இந்த வேதத்தை கற்றுக்கொள்ள இந்த வேதத்தின் காரியங்களை அறிந்து கொள்வதற்கான ஆண்டவரே அந்த ஆர்வத்தை எங்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் பணி தீர்க்கப்பட வேண்டும் என்று சொன்னால் உமது வார்த்தையினால் மாத்திரமே நாங்கள் புடமிடப்பட முடியும். உமது வார்த்தையினால் மாத்திரமே நாங்கள் செதுக்கப்பட முடியும். எங்களுடைய சபை ஆண்டவரே ஒரு உறுதியான சபையாக கட்டப்படுவதற்கு நாங்கள் ஆண்டவரே செதுக்கப்பட்டவர்களாக இந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவரே நீர் எங்களை ஆண்டவரே உருமாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் தந்த இந்த மாபெரும் சந்தர்ப்பத்திற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகள் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஆண்டவரே பிரதிபலிக்க அப்பா நாங்கள் ஆண்டவரே உம்மை பிரதிபலிக்க எங்கள் மூலமாக ஜனங்கள் உம்மை கண்டு கொள்ள எங்கள் மூலமாக ஜனங்கள் ஆண்டவரே இயேசுவே உம்மை ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்கு எங்களுடைய வாழ்க்கை எங்களுடைய நடத்தை எங்களுடைய கிரியைகள் எல்லாம் ஆண்டவரே உமக்கு உண்மையாய் இருக்க நீ உதவி செய்யும்படியாக இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். மே காட் bless you. நம்ம அடுத்த கிழமை சந்திக்கலாம்.